வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் மசாலா இட்லி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போது இந்த மசாலா இட்லிக்கு நாம் இட்லியை பீஸ் பீஸாக கட் பண்ண போகிறோம். இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் 5 இட்லி எடுத்து இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் சூடாகிட்டு இருக்கு. இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த இட்லி பீசஸை போட்டுக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்தோடனே நாம் இதை எடுத்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகுனதும் அதில் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ண இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இனி இதில் பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஹாஃபாக கட் பண்ணிக்கக்கூடிய சின்ன உள்ளி சேர்த்துக்கலாம். இனி இதில் ஒரு தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கியாச்சு. இதில் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்றக்குள்ள மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இனி இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த இட்லியை பீஸை சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் போல் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான மசாலா இட்லி ரெடி ஆகியாச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.